மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் 10ஆம் வீட்டிலிருந்து லாபஸ்தானமான ரிஷப ராசிக்கு செல்கிறார். இதனால் அவருடைய சுப பார்வை உங்களின் 3, 5, 7ஆம் வீடுகளில் விழுவதால் உங்களுக்கு புதுவித தைரியம் பிறக்கும். தேவையான பொருள் சேரும். குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் சந்தோஷம், ஆனந்தம் கிடைக்கும். மே மாதம் 4ஆம் தேதி புத பகவான் மீன ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு சென்று சூரியன் மற்றும் சுக்கிர பகவானுடன் இணைகிறார். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். அதேபோல் வரவுக்கேற்ற செலவும் இருக்கும். இந்த மாதம் முழுவதும் முருகப்பெருமான் வழிபாடு நன்மையை பயக்கும். மேலும் பிரதோஷ காலங்களில் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை இரட்டிப்பாக்கி கொடுக்கும்.